ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு அவசரமான ஒரு சிக்கன் குருமா தான். ஆல்ரெடி நம்ம பொடியெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த குருமா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருமாவை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த சிக்கன் குருமாவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சிக்கன் குருமா சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரு சின்னதாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் நான் தனியா சேர்த்துக்கிறேன், மல்லி விதைகள். அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க மிளகு நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு நான் தோலோடு சேர்த்துருக்கேன். தோல் நீக்கிட்டு சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுபடுற அளவுக்கு வறுத்துட்டு அது கூட ஒரு 1/4 மூடி நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் இதில் இன்னும் கொப்பரை தேங்காய் சேர்த்திங்கன்னா தேங்காவை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொப்பரை தேங்காய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பட் ஆனால் இப்போது என் கையில் கொப்பரை தேங்காய் இல்லை, அதனால் நான் தேங்காவை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். சோம்பு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க சோம்பு மட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றா வதங்கி வந்துடும். ஸோ இப்போது பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு நான் இப்போ கம்மியாக சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நான் அப்புறமா கூட சேர்த்துப்பேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நீங்கள் வதக்குனாலும் சரி, இல்லை அப்படியே வதக்குனாலும் சரி, மூடி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது அப்படியே நல்லா இந்த தக்காளியில் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ அது கூட பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே பாருங்கள், நான் சிக்கன் கழுவி வச்சுருந்தேன். ஸோ அந்த சிக்கனையும் நான் இப்போது சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அவசரமான சமையல் நான் இப்படி தான் செய்வேன். எங்கன்னா போயிட்டு வந்தோன்னா, வெளியில் போயிட்டு வந்தோன்னா, சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோன்னா நான் இந்த மாதிரி குக்கரில் தாளித்து விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டால் எனக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது மிளகாய் பொடியெல்லாம் நான் இன்னும் சேர்க்கல, நான் அதை அப்புறமா சேர்ப்பேன். இப்போ இந்த மசாலா மட்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி போட்டுட்டு இதை நல்லா ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ மூடி சரியாக செட் ஆகலை, நான் மறுபடியும் மூடிக்கிறேன். குக்கர் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா இருக்கும். ஜாகிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் விசில் எடுக்கிறதுக்காக அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ விசில் நல்லா அந்த ஸ்ட்ரீமெல்லாம் இறங்கி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சிக்கன் எல்லாமே. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அந்த மசாலா தண்ணி, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி, ஆயில் எல்லாம் மிதங்கி வருது. இப்போ பாருங்கள், இப்போ இது கூட நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மிளகு காரமாக இருக்கும்.
அதே மாதிரி கரம் மசாலா கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ இந்த நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களோட குவான்டிட்டிக்கு, அதாவது வீட்டில் இருக்கிற நம்மளோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எத்தனை பர்சன்ஸ் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு சேர்க்க போகிறீங்க. தண்ணி சேர்த்து இப்போது கொதிக்க விட்டு அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு புதினா இலைகளை அதில் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளையும் அதில் சேர்க்குறேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த தனியா, மிளகு, பூண்டு, அப்புறம் தேங்காய், இது எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அந்த கலவையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புக்கு, இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாடிச்சு நம்ம. அவ்வளோதான். இப்போ நம்ம கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த குருமாவில் இந்த மாதிரி கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. நான் எங்கள் ஊர்லெலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நெய் ஊற்றின நெய் பாருங்கள் மேலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக மிதக்குது. இப்போ ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குருமா ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.